விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நல்லான் பிள்ளை பெற்றால் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சுயம்பு ஸ்ரீ ஆதி விநாயகர் ஆலயத்தின் 52ஆம் ஆண்டு லட்சதீப பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சித்திரை லட்சதீப விழாவில் நேற்று காலை பால்குட ஊர்வலம், அதனைத் தொடர்ந்து ஆதி விநாயகர் பெருமானுக்கு பாலாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புது குளக்கரையிலிருந்து சக்தி கரகம் எடுத்து வரும் நிகழ்வு நடைபெற்று, அதனைத் தொடர்ந்து மாபெரும் அன்னதானம் நடைபெற்றது மற்றும் குளிர்ச்சியான மோர் பக்தர்களுக்கு வழங்கப்பட்டது. மாலை ஆதி விநாயகர் பெருமானுக்கு சந்தனக்காப்பு அலங்காரமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. கன்னிக்குன்றிலிருந்து தீக்கலையம் எடுத்து வந்து மாலை 6 மணிக்கு மாபெரும் லட்சதீபம் விளக்கு பெருவிழா நடைபெற்றது. பக்த கோடி பெருமக்கள் பக்தி பரவசத்துடன் விழாவில் கலந்து கொண்டு லட்சதீபத்தை ஏற்றி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இரவு சுயம்பு ஸ்ரீ ஆதி விநாயகர் பெருமான் இந்திர விமானத்தில் வான வேடிக்கையுடன் மேளதாளம் முழங்க ஆதி விநாயகர் பெருமான் வீதி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. லட்சதீப விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோவிலில் மூலவர் சன்னதிக்கும் கொடிமரத்துக்கும் முன்பு நந்தி மண்டபம் அமைந்துள்ளது. சித்திரை மாதம் முதல் பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெரிய கோவிலில் எழுந்தருளி இருக்கும் மகா நந்தியம் பெருமானுக்கு பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்ட விபூதி, மஞ்சள், அரிசி மாவு, பஞ்சாமிர்தம், எலுமிச்சை பழம், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேக பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருகம்புல், வில்வ இலை, பூக்களால் நந்தியம் பெருமானுக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டன. பிரதோஷ தினமான நேற்று நந்தியையும் பெருமானையும் வழிபட்டால் சகல ஐஸ்வர்யங்கள் கிட்டும், தோஷங்கள் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருப்பதால் ஏராளமானவர்கள் நந்தியம் பெருமானை வழிபட்டனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி அளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை மாத பிரதோஷ தினமான நேற்று 5ஆம் பிரகாரத்தில் ஆயிரங்கால் மண்டபம் அருகே உள்ள பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. சித்திரை மாத பிரதோஷமான நேற்று அண்ணாமலையார் கோவிலில் உள்ள பெரிய நந்திக்கு மஞ்சள் தூள், விபூதி, குங்குமம், அபிஷேகத்தூள், சிகைக்காய்த்தூள், இளநீர், தேன், தயிர், சந்தனம், கரும்புச்சாறு மற்றும் 1000 லிட்டர் பால் ஆகியவற்றை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சாமந்தி, சம்பங்கி, தாமரை, ரோஜா, கோழிக்கொண்டை, வில்வ இலை, தவனம், வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு வண்ண வண்ண மலர்களால் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா என பக்தி முழக்கமிட்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ தினத்தில் நந்தி பகவானை வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்றும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆதலால் சித்திரை மாத பிரதோஷமான நேற்று அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நந்தி பகவானை வழிபட்டனர்.